ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. நாள் நல்ல நாள். இன்று 4/6/2024 வைகாசி 22 செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாத சிவராத்திரி, பிரதோஷம் முக்கியமான நாள். சிவபெருமானுக்கு முக்கியமான நாள். சிவராத்திரியும் வருது, பிரதோஷமும் வருது. சாயந்தரம் சிவாலயம் போயிட்டு வருது, சால சிறந்தது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 4 ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன். கன்னி, தனுசு, மகரம், மீனம் இந்த 4 ராசிக்குமே நாள் நல்ல நாள் எப்படி இருக்குது, ராசி பலன். அதுபோல் இந்த 4 ராசியில் உள்ள நட்சத்திரங்கள், குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள், யோக பலம் உள்ள நட்சத்திரங்களுக்கு யார் என்னென்னு சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. ராசி பலன் ரொம்ப முக்கியம். அதுபோல் குரு பலமும் ரொம்ப முக்கியம் நட்சத்திரத்துக்கு. தொடர்ந்து வீடியோ போடுறேன். போதி ஜோதிடத்தில் நிறைய டாபிக் சொல்கிறேன், நிறைய கண்டென்ட் போடுறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றாக தெரியும். அதன்படி நானும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த நாள் பலத்தையும் போடுறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது, தினமும் போடலாம். சில நேரங்களில் ராசிகளுக்கு பலன்கள் போடுறதுனால, பயிற்சிகள் மற்ற விஷயங்களை சொல்கிறதுனால இதை கொஞ்சம் தொடர்ந்து போட முடியல. அதுக்கு சற்று மன்னிக்கவும். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் நேயர்களே. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய நேரில் அணுகுறாங்க. அந்த சலுகை அனைத்து ராசி நேயர்களுக்கும் உண்டு. நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்ட நம்பரை அணுகலாம். டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி 4/6/2024 எப்படி இருக்குது பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை வைகாசி 22. கன்னி ராசியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ராசி வர வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை சொல்லிடுறேன். சந்திரன் மேசத்தில் இருக்கிறாரு. பொதுவாகவே சொல்கிறேன், 4 ராசிக்குமே சந்திரன் மேசத்தில் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சந்திரமங்கல யோகம் சிறப்பாக இருக்குது. சந்திரமங்கல யோகம் ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன்கள் தான். சரியான நேர்களே, நல்லா இருக்கும். சந்திரமங்கல யோகம் ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. அமாவாசை நெருங்கிட்டார். 6ஆம் தேதி அமாவாசை நெருங்கி போயிட்டுருக்கிறாரு. அடுத்து ரிஷபத்தில் சுக்கிரன், குரு, சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதுதான் அமைப்பு. கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு சந்திராட்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8ல் சந்திரன் இருக்கிறாரு. உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராட்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்தா சில செலவுகள் வரும், சில நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்தை அனுசரித்து போகணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க. வெளியிடங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் சரி, வியாபாரம் மற்ற இடத்துலையும் சரி, பொது இடத்துலையும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வம்பு வழக்கில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, வழக்கில் சில திருப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பற்றி ஒரு புரிதல் வரும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு அனுகூலமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தான். கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, திடமாகவும் இருக்கணும். கன்னிராசினியர்கள் மனதை விட்டுறக்கூடாது. திடமாக இருங்க. காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரியா, போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஒரு ராசிக்கு 11 கூடையவன் 2 9 கூடன் சாரத்தில் தான் போகிறாரு. குடும்பத்தில் பணப்புழக்கமெல்லாம் இருக்கும். தாப்பனார் வழியில் ஒரு ஆதரவு இருக்கும். நல்லபடியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். பணத்துக்காக கொஞ்சம் 4 இடம் போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் ஈஸியாக முடியாது. எந்த ஒரு காரியமும் இழுபறியோடு தான் முடியும். ஆனால் கடைசியில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் சாரத்தில் தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டியவன் சாரத்தில் தான் போகிறாரு. சுக்கிரன் ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அது நல்லது. இன்றைக்குமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம சொல்கிறது நல்லதை தரும். ஓகே நேயர்களே, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு சில திருப்பங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் பொறுப்பாக இருக்க வேண்டும். சரி நேயர்களே, இப்போ கன்னிராசியில் குருபலம் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குருபலம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்குது. சித்திரை, அஸ்தம் 2 நட்சத்திரத்துக்கும் குருபலம் இருக்கிறதுனால கன்னிராசியில் இந்த 2 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல யோகமான நாளாகவே பார்க்க முடிகிறது. சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே, அஷ்டம சந்திராஷ்டமம் இருந்தாலுமே, சித்திரை, அஸ்தம் இந்த 2 நட்சத்திரத்துக்குமே நல்ல ஒரு நாளாக இருக்குது. யோகமான, அமர்க்கலமான, அட்டகாசமான நாளாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே இருக்கும். சரியா நேயர்களே, அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக இருங்க. வாழ்த்துக்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல 6 கூடையவன் சாரத்தில் போயிட்டுருக்கிறாரு. யார்? சுக்கிரன் சாரத்தில் போகிறாரு. ஓகே, நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடியும். இழுபறியான காரியமெல்லாம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும்.
புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். நல்லாயிருக்கும், ட்ரேடிங் நல்லாயிருக்கும், வர்த்தகம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். எதனாச்சும் நீங்கள் எதிர்பாராமல் இருந்தாலும் சரி, இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தாலும் சரி, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா 6 கூடியவன் சாரத்தில் 8 கூடியவன் போகிறதுனால உத்தியோகத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்கள் கவனமாக இருங்க, தாய்மார்கள் கவனமாக இருங்க, மற்றவங்களை அனுசரித்து போங்க. தடைப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சில கான்ட்ராக்டுகள் கையெழுத்தாகும். இருந்த போதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரியா? 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து சந்திரமங்கல யோகத்தில் தான் இருக்கிறாரு. சிறப்பு தான். உங்கள் ராசிக்குடைய செவ்வாய் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். செவ்வாய் பயிற்சியை முன்னிட்டு இன்னல் தீரும் இன்பம் பெருகும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறேன். தனுசு ராசிக்கு இப்போ நல்லா இருக்குது, நல்லா ஆகுது, ஸ்டெபிளைஸ் ஆகி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போகுது. அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு விடிவு காலம் வருது. சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நீ விடுவி காலம் வருது தான் சொல்கிற, ஒன்றும் வரமாட்டேக்கையா அப்படின்னு கஷ்டப்படுறவங்க சொல்கிறீங்க. எனக்கு கேட்குது, எனக்கு இல்லை கேட்காம இல்லை. எல்லாத்துக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து கதவு திறக்காது. சில பேருக்கு தான் சில நேரங்கள் கதவு திறக்கும். ஓகே, இது வந்து நாள் பலன் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஓகே நேயர்களே, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூல நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. குருபலம் இருக்குது. யோக நாளாக, அதிர்ஷ்ட நாளாக, மரக்கல நாளாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். சிறப்பாகவே இருக்குது. மூல நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. போராட நட்சத்திரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் மற்றவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்குது? சந்திரன் 4ல் இருக்கிறாரு, குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு, சந்திரமங்கலத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு தாங்க. உங்கள் ராசிக்கு 4, 11 கூடியவனு 7 கூடியவனு சேர்ந்துருக்கனால நல்லாயிருக்கும். கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். நண்பர் விஷயத்திலும் சரி, சொந்த பந்து விஷயத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடம் வலுப்புறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லா கொடிகட்டி பறக்கிறதுக்கு இந்த 4/6/2024 இன்றைக்கி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வந்து சுக்கிரன் சாரத்தில் தான் போகிறாரு. 7 கூடியவன் வந்து 5, 10 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உங்கள் மனைவியும் குழந்தைகளும் நல்லபடியாக இருப்பாங்க. தொழிலும் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்குங்க. மகர ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும். எங்கேனாச்சும் தொலைதூரம் போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் லீவை போட்டு வீட்டில் கொஞ்சம் ஹாயாக இருப்போமே அப்படின்னு இருப்பீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வேறு சொல்கிறாங்க இன்றைக்கி. அதனால் அதை கேட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க மகர ராசியில். ஏன்னா மகர ராசினியர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஈடுபாடு உள்ளவங்க தான், அரசியல் ஈடுபாடு உள்ளவங்க தான். அதனால் அந்த நிலைப்பாடும் சிறைவருக்கு வரலாம். வாழ்த்துக்கள். உறவுகள் வழியில் சில நெருக்கடிகள் இருக்கும். அதை கொஞ்சம் அனுசரித்து போங்க. சில பேருக்கு வந்து வீடு மனை வாங்குறதை பற்றி எண்ணங்கள் வரும். சமூக பணி உயரும். சோசியல் ஒர்க்கில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பொதுநல வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அரசு தொடர்பான விதயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். தடைகள் இல்லாத நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. 4/6/2024 மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகமான நாளாகவே இருக்குது. குருபலம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யாராச்சும் போடுங்களேன், சார் அவிட்ட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தேன், 4/6/2024 எனக்கு நல்லா இருந்தது, நான் ஃபீல் பண்ணேன், ஏதோ நான் நினச்ச காரியம் நடந்துச்சு, சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே நேயர்களே, அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பரு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரியா? ஒரு மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருவோணத்துக்கு செல்வாக்கு உயரும். திருவோண நட்சத்திரத்துக்கும் வந்து நல்லா இருக்குங்க. குருபலம் இருக்குது. மகர ராசியில் 2 நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்குது. திருவோணம் அவிட்டம் 2க்குமே குருபலம் இருக்கிறதுனால 2 நட்சத்திரத்துக்குமே வந்து 4/6/2024 அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது. நல்ல அதிர்ஷ்டம், யோகமான ஒரு உன்னதமான உயர்வான நாளாக பார்க்கப்படுகிறது. அப்படி நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். உதவிகள் கிடைக்கும். சிறப்பாகவே இருக்குது. பொதுவாக மகர ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே, அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை கொஞ்சம் கூடுதல் பலன்களை சொல்கிறேன். ஏன்னா நாள் பலன்கள் தான், ஒரு நாள் பொழுது தான், 24 மணி நேரத்துக்கு ஒரு பலனை சொல்கிறோம். இப்படி இருக்கும், இந்த நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நான் வந்து அடுத்தடுத்து வர வீடியோக்களை கொஞ்சம் கூடுதல் தகவல்களை சொல்கிறேன் நேயர்களே. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அடுத்து மீனராசி. மீனராசிக்கு 2ல் சந்திரன் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 5 கூடையவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு தான். 2, 9 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சந்திரமங்கல யோகம் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வாக்குப்பளிதம் இருக்கும். தலைமருந்து நல்லபடியாக நல்ல நிலைமையில் இருப்பீங்க. சரியா? ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்புறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் பணயோகம் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். வாராக்கடன்கள் வசூலாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்கு. மீனராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூடுதல் பலன்கள் பார்த்தோம்னா
நல்ல ஒரு ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. குடும்பத்தில் கேலி கிண்டல் பேசிட்டு நல்லபடியாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். சரியா? ஈவினிங் டைம் எங்கேனாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லைனா ஜவுளி கடைக்கோ இல்லைனா ஜுவல்லரிஸோ போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வருவீங்க. உங்கள் ஃபினான்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகத்தில் வந்து நல்லா இருக்கும். எல்லோரும் உங்களை நல்லபடியாக மதிப்பாங்க. சக ஊழியரோட ஆதரவு கிடைக்கும். அனுபவங்கள் ஆசான்கள் நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் தான் ஆசான்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் புதிய ஒரு வழி பிறக்கும். வியாபாரத்தில் வரவு நல்லாயிருக்கும். சரியா? வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத சில புதிய விஷயங்களில் மாற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா? இருந்தாலும் எங்கேனாச்சும் பிரயாணம் போகும்போது நீங்கள் உங்கள் லக்கேஜை கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் உடைமைகளில் கவனமாக இருக்கணும். வெளியே போகும்போது சரி, வெளியே டூரில் இருக்கும்போது சரி, பிரயாணம் போகும்போது சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, உங்கள் திங்ஸை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். பூரட்டாதிக்கு வந்து கலகலப்பாக இருப்பீங்க. நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதிக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். மற்றவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகமாக பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவே இருக்கட்டும். சரி நேயர்களே, கன்னி, தனுசு, மகரம், மீனம் இந்த 4 ராசிக்குமே இன்றைக்கி 4/6/2024 எப்படி இருக்குன்னு பலன் சொல்லியிருக்கிறேன். ராசி பலனும் சொல்லியிருக்கிறேன், மற்றதும் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்துக்கும் தனியாக சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறேன். அதுபோக குருபலம் உள்ள அமைப்பு சொல்லியிருக்கிறேன். குருபலம் தான் ரொம்ப முக்கியம். குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் வந்து ஒரு 5 நட்சத்திரங்கள் வருது. தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம், மகர ராசியில் கன்னி ராசியில் சித்திரை அண்டு அஸ்தம், மகர ராசியில் அவிட்டம் அண்டு திருவோணம். இந்த 5 நட்சத்திரத்துக்குமே நல்ல ஒரு நாளாக இருக்கும். சரியா? சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 4 ராசி நேயர்களுக்குமே, கன்னி, தனுசு, மகரம், மீன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.